அல்கெமி டிசிப்ளின்ல 161லேருந்து 170வது தலைப்பு வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 161வது தலைப்பு, தி ரெட் ஸ்டோன் இஸ் ஒன்லி ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஒயிட் ஸ்டோன். வெள்ளைக்கல்லின் மேம்பட்ட நிலையே சிவப்பு கல் ஆகும். வெள்ளைக்கல்லும் சிவப்பு கல்லும் வெவ்வேறு செயல்முறைகளால் பெறப்படுவது இல்லை. ஆனால் வெள்ளைக்கல்லின் மேம்படுத்தலால் சிவப்பு கல் உண்டாகும். அல்கெமி டிசிப்ளின்ல 162வது தலைப்பு, தி ரெட் ஸ்டோன் இஸ் மேடு ஃப்ரம் தி ஒயிட் ஸ்டோன் வித் மோர் ஹீட். வெள்ளைக்கல்லிலிருந்து அதிக வெப்பத்தால் சிவப்பு கல் உருவாக்கப்படுகிறது. அல்கெமி டிசிப்ளின்ல 163வது தலைப்பு, பிட்வீன் ஒயிட் அண்ட் ரெட் யூஸ் ஏ ட்ரை ஃபயர். வெள்ளைக்கல்லுக்கும் சிவப்புக்கும் இடையில் வறண்ட நெருப்பு, அதாவது உக்கிரமான வெப்பம் பயன்படுத்தப்படுகிறது. உக்கிரமான வெப்பம் பயன்படுத்துவது குறித்து நிச்சயமில்லா தன்மையே உள்ளது. இந்த தருவாயில் வெள்ளைக்கல்லை சிவப்பாக்க அதிகமான வெப்பம் பயன்படுத்த வேண்டுமாயெனில் அதிக அளவு தேவை என தெரிகிறது. ஆனால் மிக மிக அதிகமாய் அல்ல. சரியான அளவு என்பது நிகழ்விடத்தில் சூழ்நிலைகளை சார்ந்துள்ளதால் இதை செய்பவரே அந்த வெப்ப அளவை தீர்மானித்துக் கொள்ளட்டும். அல்கெமி டிசிப்ளின்ல 164வது தலைப்பு, தி ரெட் should be made from the white by recirculation. மறுசுழற்சி மூலம் வெள்ளையிலிருந்து சிவப்பு உருவாக்கப்பட வேண்டும். இதை பற்றி இருவேறு வகை கருத்துக்கள் உள்ளன. முதலாவது வகை கருத்தின்படி அதிக வடிநீர்மத்தை சேர்த்து செரித்தலாகிய செயல்முறையை மெல்ல ஈரச்சுழலில் புழுக்குதல் முழுவதையும் மீண்டும் திரும்பச் செய்வதால் வெள்ளை நிலையிலிருந்து சிவப்பு நிலை மாறும் என்பதாம். இரண்டாவது கருத்து வகையின்படி வெள்ளையிலிருந்து சிவப்புக்கு மாறுதலுக்கு அதிக வெப்பத்தை பயன்படுத்தி தொடர்ந்தால் போதும், மேலும் வடிநீர்மம் சேர்க்க வேண்டியதில்லை என்பதாகும். இருவகை கருத்துக்களுக்கும் சான்றுகள் உள்ளதால் இரண்டும் முறையானதாகவே இருக்க வேண்டும். செயல்முறையை மீண்டும் செய்தாலும் வெள்ளைக்கும் சிவப்புக்கும் இடையே ஒரு கட்டத்தில் மாற்றம் நிகழ்வதை கவனிக்க வேண்டும். அல்கெமி டிசிப்ளின்ல 165வது தலைப்பு, டோன்ட் ஃபெர்மெண்ட் தி ஒயிட் ஸ்டோன் பிஃபோர் ரைசிங் இட் டு ரெட். வெள்ளைக்கல்லை சிவப்பிற்கு உயர்த்தாமல் புளித்து பொங்கச் செய்யாதே. சிவப்பு கல்லாக மேற்கொண்டு மேம்படுத்தும் முன் வெள்ளியுடன் வெள்ளைக்கல்லை புளித்து பொங்கச் செய்யக்கூடாது என்பதை 3 மேற்கோள் ஆய்வுகள் ஆதரிக்கின்றன. 2 கட்டுரைகள் அவ்வாறு செய்ய வேண்டும் என்கின்றன. ஆனால் அத்தனை தெளிவில்லை. மேற்கோளானது வெள்ளையை சிவப்பாக்குவது குறித்தோ அல்லது வெள்ளி, தங்கம் என்பதை பயன்படுத்த வேண்டிய வெப்ப அளவிற்கு உருவமாகவே கூறியிருக்கலாம். இது மேலும் வெள்ளைக்கல்லில் இருந்து அதிக வெப்பத்தால் சிவப்புக்கல் பெறப்படுகிறது என்பதற்கு வலுச்சேர்ப்பதாக உள்ளது. 100 மேற்கோளில் வெள்ளைக்கல் இன்னும் நிலைப்படுத்தப்படாமல் இருந்தால் அது ஆவியாகி போயிருக்கும் என கூறப்பட்டுள்ளது. ஒருவேளை இது இதுவரை புளித்து பொங்கச் செய்யாமல் இருந்தால் என்று பொருள்படலாம். ஆனால் அது ஆவியாகி போய்விடும் என்பது கொள்கலன் காற்றுப்புகா வண்ணம் அல்லது
வெளிச்செல்லா வண்ணம் இறுக்கமாக மூடியிருக்க வேண்டும் என்பதற்கு முரண்பாடாகவே உள்ளது. இவ்வாறு முரண்பட்ட மேற்கோள்களால் நிச்சயமற்ற தன்மை உள்ளதால், சிவப்புக் கல்லாக உயர்த்தும் முன் வெள்ளைக் கல்லை புளித்துப் பொங்கச் செய்யக்கூடாது என்பதற்கு இன்னும் அதிக வலு தேவைப்படுகிறது. அல்கெமி டெசிபல்ல 166வது தலைப்பு. ஒன்லி எ பார்ட் ஆஃப் தி ஒயிட் ஸ்டோன் should be further developed to red. வெள்ளைக்கல்லின் ஒரு பகுதி மட்டும்தான் மேற்கொண்டு சிவப்பாக மேம்படுத்தப்பட வேண்டும். 3 வெவ்வேறு ஆராய்ச்சியாளர்கள் வெள்ளைக்கல்லை பகுதிகளாக பிரித்து ஒரு பாகத்தை மட்டும் சிவப்புக் கல்லாக உயர்த்தும்படியும், மீதமுள்ள பகுதியை வெள்ளைக் கல்லாகவே வைத்துக் கொள்ளும்படியும் பரிந்துரைக்கின்றனர். 2 கட்டுரைகளில் இதில் மறைமுகமாக மாறுபடுகின்றன. வெள்ளைக் கல்லை பிரிக்க வேண்டாம் என மறுத்துச் சொல்லவில்லை. ஆனால் அவை இரண்டும் இந்த செயல்முறையைத்தான் தொடருமாறு கூறுகின்றன. எனக்கு இந்த முரண்பாடு கவலைப்படத்தக்க விஷயமல்ல எனத் தோன்றுகிறது. சில ரசவாதிகள் வெள்ளைக்கல் மற்றும் சிவப்புக்கல்லை பெறுவதற்காக கல்லை பிரிக்கின்றனர். மற்றவர்கள் அதை பிரிக்கும் எண்ணமின்றி இந்த வெகுமதியை அடையத் தொடர்ந்தனர். வெள்ளைக்கல்லை பிரிப்பதை 3 மெய்க்கோள்கள் ஆதரிப்பதால் இதை குற்றம் குறையுள்ளது என எடுத்துக்கொள்ள வாய்ப்பில்லை. அது பொருத்தமுடையதும் நன்மை பயப்பதுமான கருத்தாகவே உள்ளது. அல்கெமி டெசிபல்ல 167வது தலைப்பு. பிட்வீன் ஒயிட் அண்ட் ரெட் தேர் இஸ் ஆரஞ்சு. வெள்ளைக்கும் சிவப்புக்கும் இடையில் ஆரஞ்சு உள்ளது. வெள்ளை மற்றும் சிவப்பு குறியீடுகளுக்கு இடையில் ஆரஞ்சு நிறம் உள்ளது. இந்த ஆரஞ்சு நிறம் காணப்பட்டதும் மீண்டும் வெப்பத்தை அதிகரிக்க வேண்டும். அல்கெமி டெசிபல்ல 168வது தலைப்பு. தி ஸ்டோன் இஸ் டு பி ஃபெர்மெண்ட். கல்லை புளித்து பொங்கச் செய்ய வேண்டும். இறுதி கட்டமானது வெள்ளை அல்லது சிவப்பு கல்லை முறையே வெள்ளி அல்லது தங்கத்தால் புளிக்கச் செய்வதாகும். ஆய்வுக் கட்டுரை 252 மட்டும் புளிக்கச் செய்தல் தேவையில்லை என்கிறது. அதே சமயம் அது புளிக்கச் செய்தல் நடைபெற வேண்டும் எனவும் கூறுவதால் இதை முரண்பாடாக கொள்ள வேண்டியதில்லை. அல்கெமி டெசிபல்ல 169வது தலைப்பு. ஃபெர்மெண்டேஷன் இஸ் ரீசர்க்குலேஷன் வித் மோர் டிஸ்டிலேட் அண்ட் சில்வர் ஆர் கோல்ட் ஆடட். புளித்துப் பொங்கச் செய்தல் அல்லது புளிக்கச் செய்தல் என்பது அதிக வடிநீர்மம் மற்றும் வெள்ளி அல்லது தங்கம் சேர்த்து மறுசுழற்சி செய்வதாகும். புளிக்கச் செய்தல் என்னும் செயல்முறையானது கலவையில் வெள்ளி அல்லது தங்கத்தை சேர்த்து வினையூக்கியாக சேர்த்து இரண்டாம் பகுதி முழுவையும் திரும்பச் செய்தலே ஆகும். இது அதிக காலம் எடுத்துக்கொள்ளாது. அல்கெமி டெசிபல்ல 170வது தலைப்பு. ஃபெர்மெண்டேஷன் கேன் பி ரிப்பீட்டட் ஃபார் பர்பஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். பன்மடங்கு பெருக்கும் நோக்கத்திற்காக புளித்து பொங்கச் செய்தலை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறை கல்லை புளிக்கச் செய்யும் போது அது தரத்திலும் அளவிலும் அதிகரிக்கிறது. கூடுதலான ஈரப்பதம் மற்றும் லோகத்தை சேர்ப்பதால் இவ்வாறு அதிகரிக்கிறது. கல்லை பன்மடங்காக பெருகச் செய்ய இதனால் இந்த முறையை பயன்படுத்தலாம். இதோட அல்கெமி டெசிபல்ல 161லேருந்து 170 தலைப்பு பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் 171லேருந்து 180 வரைக்கும் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.